Hello friends, welcome to ARK Diaries. Chennai 1000 ரேட்ல இருக்கக்கூடிய டாலர் ரேசிங் சுரேஷ் அண்ணா கடைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய RX தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுசுக்கியில் மேக்ஸ் 100 பைக் வந்திருக்கு, SD பைக் வந்து ஃபுல் சர்வீஸ்க்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய RX இருக்கு. ஒரு RX பார்த்தீங்கன்னா அண்ணன்கிட்டயே வாங்கி ஃபுல் ரெஸ்டரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 RX வந்து சேலுக்கு இருக்கு. ஒரு 4 RX பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்டரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு RX சம்மந்தமாக தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட் டிஸ்க் ஆட் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் வந்து தேடிட்டு இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் போர் தேடிட்டு இருக்கீங்க, இம்போர்ட்டட் பிஸ்டன் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து அண்ணன் கடையில் இருக்குது. ஆனால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கீங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நல்லா மில்லியன் கணக்கில் இன்ஸ்டாகிராமில் வியூஸ் போயிட்டுருக்கு. ஃபுல் லென்த் வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. நம்ம முன்னாடி போட்ட வீடியோஸும் ஒரு 6 மாதம் முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கும் இப்போயும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கும் நன்றி சொல்லலாம். ஏன்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம டெவலப் ஆகும்போது சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ நீங்களும் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஸும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் வெளியே எல்லாருக்கும் காட்டுறீங்க. கண்டிப்பாக நம்ம சொல்லவே தேவையில்ல. நான் உங்களை எங்கே போனாலும் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியுது. ஆனால் இப்போ இந்த வண்டி பற்றி சொல்லிடுறீங்களா, இல்லை நம்ம சுசுக்கிலேருந்து ஆரம்பிச்சிடலாமா? இதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இதுலேருந்தே சொல்லிடலாம். இது நம்ம கிட்டேயே கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. பழைய வண்டி ஃபுல்லாகவே கண்டமான வண்டிங்க. இது எந்த வருஷம்? 90 மாடல். 90 மாடல் 100. இது சிங்கிள் ஓனர். ஸோ இது எப்படின்னா ஃபுல்லாக ரீஸ்டோர் நம்மளே. ஆனால் டேங்க் ஷீல்டு வந்து இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி டேங்க் ஷீல்டு மட்டும் அவர் சொல்லிட்டாரு. மற்றது எல்லாமே நீங்களே என்ன எப்படி பிடிக்குமோ எப்படி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. என்ன நல்லா ரெடி பண்ணிருக்கீங்க? இதில் வந்து எல்லாமே பண்ணியிருக்கோங்க. இது டேங்க் ஷீல்டு வந்து ஆக்சுவலாக வந்து இது பென்ஸுக்கு வருது. பென்ஸ் கார் இது, அதோட பெயிண்ட் தான் இது நம்ம பண்ணியிருக்கோம். அதே சேம் கலர் தான் இந்த கேஸுக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? 2 ஹலாய் போட்டிருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து ஹலாய் வேணும் அப்படின்னு சொல்லி லைக் பண்ணாரு. ஸோ அது பண்ணியிருக்கோம். இந்த எல்இடி இண்டிகேட்டர் 4மே போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் 4 இண்டிகேட்டருமே எல்லாமே ஹெட்லைட்டும் எல்இடியில் போட்டிருக்கோம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் வண்டி. ஓகே, ஹெட்லைட்டு எல்இடியில் போட்டிருக்கோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். பயங்கரமா இருக்கு. நான் பீட் RX 100 தானா? 100 RX 100 ஒரிஜினலா கஸ்டமர் பீட் கேட்டாரு. ஸோ ஓகே, இந்த மாதிரி சவுண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி அலைஸ் போடும்போது நம்ம டியூப்லெஸ் டயர் போட முடியுமா? இது இப்போ ரெண்டுமே அலைஸ் போட்டு ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான் போட்டு டியூப்லெஸ் தான், டியூபே கிடையாது. ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான் இது. ஆனால் அதுவும் டயர் வந்து பெரிய டயர் போட்டிருக்கோம், பிராண்டாக போட்டிருக்கோம். கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பெரிய சைஸ் போட்டிருக்கோம். இந்த அலைக்கு வந்து டியூப்லெஸ் டயருக்கு வந்து இது போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அப்படி போட்டிருக்கோம். ஓகேண்ணா. இது ஓவராலாக பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு நம்ம ரெடி பண்ணுறது? இது ஃபுல்லாகவே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிட்ட ஆயிடுச்சு. 90,000 1 லேக் கிட்ட வந்திருக்கு ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் ஒர்க்கு இது எல்லாமே கஸ்டமரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் நல்லாவே பண்ணார். எனக்கு செலவு பிரச்சனை இல்லை, எனக்கு வண்டி நல்லா கொடுத்தா போதும், செலவு பற்றி நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாமே குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம். ஸோ மர்காடு ஸ்பேர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் போட்டிருக்கோம். எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். இன்ஜின்லேருந்து இன்ஜின்லாம் வந்து நாங்கள் ஸோ 86ஓடது கனெக்டர் ஆடு, கிளச் பெல்லு எல்லாமே, போர் கீர் எல்லாமே சீரியல், போரோட சீரியல் எல்லாமே வந்து ஜப்பான் 86 87ஓட தான் போட்டிருக்கோம். இன்ஜின்குள்ளே வர சாமான் எல்லாமே. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ தரமாக ரெடி பண்ணால் ஒரு ரூபா பட்ஜெட் இருந்தது. ஆமாம், ₹1 பட்ஜெட்டு. ஒரு 1 மந்த்துக்குள்ள ₹1 1.20 பண்ணீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ டிஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனா டிஸ்க்கு தனியாக வரும். ஓகே, இதில் டிஸ்க்கு தனியாக ஆட் பண்ணனா தனியாக வரும் டிஸ்க்கு. ஓகே. ஆனால் இப்போ RX நம்மகிட்ட 2 சேலுக்கும் இருக்குது, அதை பற்றி போயிடலாமாண்ணா? ஓகே. ஸோ சொல்லுங்கண்ணா. ஸோ இந்த வண்டியும் சேலுக்கு இருக்குது. இந்த வண்டி வந்து இது வந்து அது 100 சொல்லியிருந்தோம். இது 135 98 மாடலு. எஃப்சி வந்து 4 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி 4 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் எல்லாமே 1 இயர் இன்சூரன்ஸ் இருக்குது. இதுவும் எல்லாமே குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் குவாலிட்டியாக இருக்கும். வண்டி வாங்கினா இதுவும் எந்த செலவுமே இல்லை. இது ப்ரைஸ் சொல்லலாமாண்ணா எவ்வளோன்னு? இது ப்ரைஸ் வந்து கஸ்டமர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா? ப்ரைஸ் நான் கன்ஃபார்ம் இது ஃபுல்லாக ரெஸ்டோர் ஆன வண்டி. ஆமாம், பிராண்ட் நியூவாக இருக்குது. ஆமாம், புது வண்டி வாங்குற மாதிரி இருக்கேன் நான் இது. ஆமாம், இது எல்லாமே டிஸ்க்கு கேட்டால் டிஸ்க்கு தனியாக அடிஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ரா காசு அது. இந்த வண்டி வந்து இதுவும் சேல் தான். இதுவும் ஃபுல்லாகவே சேல் தான். இது 100. இது 92 மாடலு. 92 மாடல் செகண்ட் ஓனர். இதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் முடிய போகுது, நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி டிஸ்க்கு எல்லாமே கேட்குறாங்க தெரியுங்களா? நிறைய வண்டிக்கு இப்போது ஒரு 3 வண்டிக்கிட்ட டிஸ்க்கு போட்டிருக்கோம்.
பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு வண்டி பெயிண்ட் ஷாப்பில் ஆல்ரெடி இருக்குது, டிஸ்க் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன், இந்த பிளேட்டு டிசைன் வேணும்னா, ஸோ இந்த மாதிரி வேணும்னா நம்ம இந்த மாதிரி மோல்டு பண்ணி தரோம். ஓகேங்களா? டிஸ்க் யாருக்கா போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த இம்போர்ட்டட் பிஸ்டனு அப்புறம் அந்த கியர் பாக்ஸ்லாம் சேல் நம்ம கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் போட்டு வந்துடுறீங்களா, அந்த கியர் பாக்ஸ் எல்லாம் நிறைய சேல் ஆயிடுச்சு. ஸோ வேணும்னாலும் நம்ம வாங்கி தரலாம். ஓகே. கியர் பாக்ஸ் புதுசும் இருக்குது, ஸோ யூஸ்டும் இருக்குது, யூஸ்டு கியர் பாக்ஸும் இருக்குது, கிளச் பெல் இருக்குது, போர் இருக்குது, எல்லாமே பண்ணிருக்கோம். இம்போர்ட்டட் பிஸ்டன் இருக்குது. Yamaha RX ஸ்பேர்ஸ்னாலும் நம்மள கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் மெக்கானிக்கும் கேட்டிருக்காங்க, ஊர் சைடில் இருக்க மெக்கானிக்கும் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, நம்ம கொரியர் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் கஸ்டமரே டேரெக்டாகவும் நம்மளுக்கு சாமான்லாம் கேட்டிருக்காங்க, அது மாதிரி கொரியர் பண்ணியிருக்கோம். நான் இங்கே ஒரு RX எல்லாமே பிரிச்சிருக்கீங்களா? இதுவும் பெயிண்டிங் வந்திருக்கு. ஸோ இது பெயிண்டிங் போயிருக்கு. ஸோ இதுவும் டிஸ்க் இதுக்கும் டிஸ்க் பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்க் ஒர்க்கு. ஓகேங்களா? இது எல்லாமே ஆகிட்டு இருக்கு. இது ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே வச்சிருக்கோம், இன்னும் பெயிண்ட் ஷாப்பில் போடல. ஸோ மற்ற வண்டிலாம் பெயிண்ட் ஷாப்பில் ரெடி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் ரெடி ஆகிடும். ஓகே. RX சம்மந்தமாக ஸ்பேர்ஸு, ரெஸ்டரேஷனு, சர்வீஸ் எதுனாலும் உங்களை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜென்ரல் சர்வீஸ் எல்லா வண்டியும், சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி வரையும் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துடலாம் அது போயிட்டு. ஏன்னா நான் உங்ககிட்ட சுசுகி பைக் தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் நிறையா. ஸோ சுசுகி மேக்ஸ் ஹண்ட்ரட் வந்துருக்கு, இதில் ஃப்ரண்ட் டிஸ்க்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இந்த வண்டி வந்து ஒரு 15 இயர்ஸாக நம்மகிட்ட சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காரு சொன்னீங்க. 15 இயர்ஸ் மேலே நம்மகிட்ட தான் சர்வீஸ். ஓகே. எல்லாமே கஸ்டமர் வந்து இப்போ தான் டிஸ்க் ஆட் பண்ணோம். இப்போ தான் ஆட் பண்ணோம். இதெல்லாம் எப்பயோ இன்ஜின் ரெடி பண்ணது, இன்னமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. கஸ்டமர் இதை ரொம்ப லைக் பண்ணுறாரு. அவர்கிட்ட Yamahaலாம் இருக்கு, ஆல்ரெடி Yamahaலாம் வச்சிருக்காரு, இன்னும் வண்டிகள்லாம் வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த மேக்ஸ் ஹண்ட்ரட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வண்டியை ஃபுல்லாகவே செலவு பண்ணிகிட்டே இருப்பார். எதாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒர்க் இருந்தாலும் பண்ணிட்டு. இப்போ நம்ம RX ரெடி பண்ணுறதுக்கு ₹1 பட்ஜெட் ஆகுது இல்லைன்னா, இப்போ சுசுகி மேக்ஸ் ஹண்ட்ரட்னா எவ்வளோ வரும்? ஒரு 50-60 அந்த மாதிரி. ஓகே. அதுக்குள்ளே நம்ம ஷோகன்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்ல. ஒரு 60-70 வரையும் ஷோகன் பண்ணி கொடுத்துருக்கோம், ஸ்டவுலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வீடியோஸ் போடல. அது ஓகே. நம்ம அப்படியே ரெடி பண்ணி. இப்போ சுசுகியில் இருந்தால் கூட நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். நிறைய கஸ்டமரும் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போடுறதில்ல. ஓகே. நம்ம வர வச்சு அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறதில்ல. ஸோ நம்ம ஒர்க்கு கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே. நான் SD சொல்லிவிடுங்கண்ணா. இந்த பைக் பத்தி இது ஜாவா SD. இது ரெகுலர் கஸ்டமர், நம்ம வந்து சர்வீஸ் விட்டுருக்காரு, ஃபுல் சர்வீஸ் விட்டுருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய வண்டி வச்சிருக்காரு. வச்சிருந்தோம் இந்த ஜாவா தான் வேணும்னு சொல்லி இந்த வண்டி எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டேங்க் வந்து ரோட் கிங். இது டேங்க்கு. மற்றபடி எல்லாமே வண்டி எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். சர்வீஸ், ஜென்ரல் சர்வீஸ் இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்பேர்ஸ்லாம் இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது வேணும் இது பண்ணாலும் டைம் கொடுத்தா பண்ணி தரலாம். ஓகே. நம்ம ஜாவா SD சர்வீஸ் எடுக்கிறீங்க? ஆமாம், எடுக்கிறோம். ஓகே. அதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜாவா, ராஜுத்து அதெல்லாம் பண்ணிட்டு தான், RD 350 எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் கஸ்டமர் வந்து டைம் கொடுத்தா மட்டும்தான் அந்த வண்டிகளை எடுக்கிறோம். டைம் கொடுக்கலன்னா எனக்கு உடனே வேணும், 1 மந்தில் கொடுப்பீங்களா, 1 வீக்கில் கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்டால் நம்ம பண்ணுறது இல்லை. அது ஓகே. ஸோ நான் அந்த சொல்லி அனுப்பிச்சு. ஆனால் இப்போ நம்ம வந்து Yamaha RX, சுசுகி மேக்ஸ் ஹண்ட்ரட், SD ஜாவா இது பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, அண்ணன் வந்து ஒரு நம்ம நிறைய ஜாவா வந்திருக்கு. ஓகே. நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 2000 முன்னாடி இருக்க பைக்ஸ் தான் நீங்கள் பண்ணுவீங்களா நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் R15 நிற்குது, இல்லை இங்கே ஒரு வண்டி நிற்குது, பெசினோ ஸ்கூட்டர். நாங்கள் ஃபஸ்ட்டு வேலை கற்றுக்கிட்டே வந்து ஓல்டு ஸ்கூட்டி, TVS 50, செட்டாக்கு, LML இருக்குது தெரியுங்களா, அதில் தான் நாங்கள் வேலையை கற்றுந்து. எங்கள் ஓனர் பேர் ரவின்னு சொல்லிட்டு, ரவி அண்ணன். அவர் இப்போ மதுரையிலேயே செட்டில் ஆகிட்டார். அவர் தான் எனக்கு ஃபுல்லாகவே பார்க்க போனால் குரு. அவர் தான் சின்ன வயசுலேருந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கிறது ஃபுல்லாக. ஆனால் போன வாட்டி நம்ம வரும்போது ஸ்கூட்டர்லாம் சர்வீஸ் பண்ணோன்னா ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். இப்போ இந்த பைக்லாம் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1000 rupeesலேயே முடிச்சிருவோம் ஜென்ரல் சர்வீஸ். ஆக்டிவா, ஸ்கூட்டி, டியோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிச்சிருக்கீங்க. இது வந்து ஃபுல்லாக ஃப்ளட்டில் நனைஞ்சது. இது நனைஞ்சதுனால ECM ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இது வந்து ECM ரெடி பண்ணோம். ஓகேங்களா? இது ரெடி பண்ணிவிட்டு ஒயரிங்கும் செக் பண்ணோம். சென்சார் எதாவது ப்ராப்ளம் இருக்கா எதுன்னு கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன் கஸ்டமர்கிட்ட. ஓகே. ஸோ இந்த சர்வீஸ் ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு தான் இதில் உட்காரணும். இப்போ இதெல்லாம் ப்ரைஸ் அதிகமாகும். இந்த ECM மாற்றினா அது வருவாங்க 7000 கிட்ட வரும், 6-7,000 கிட்ட வரும். நாங்கள் அதே வந்து ஃப்ளாஷ் பண்ணுறோம். ஃப்ளாஷ்னால் உள்ளே இருக்கிறதுலாம் டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிடுவோம். ஓகே. இப்போ நம்ம ஃப்ளிட் வண்டி எடுக்கிறீங்களா சர்வீஸ்? ஆமாம். இந்த மாதிரி ECM ஏதாவது கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா
ஸோ நம்ம வந்து அது எப்படின்னா எல்லாமே ஃப்ளாஷ் பண்ணுறோம். ஃப்ளாஷ் பண்ணோன்னா ஸோ எல்லாமே டெலிட் ஆகிடும். டெலிட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். ஓகே. அந்த மாதிரியும் நம்ம இப்போ இந்த மாதிரி ஃப்ளட் வண்டிலாம் எடுக்கிறோம்லண்ணா, இப்போ எடுக்கிறீங்கன்னா எப்படி நான் எஸ்டிமேஷன் சொல்வீங்க ஸ்டார்டிங்கு? சொல்ல முடியாது. அது முன்னாடியே சொல்ல மாட்டேங்க. அது என்ன ப்ராப்ளம்னே சொல்ல முடியாது இல்லைங்க. இப்போ நார்மலாக வந்து இதெல்லாம் BS6 BS4 5 இருந்தோன்னு வச்சுக்கலாம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது வந்து எல்லாமே சொல்லிடுவோம். இதுதான் கம்ப்ளைண்ட், அதான் கம்ப்ளைண்ட், ஸ்டார்ட் ஆகலையா, டேங்க்கு, கார்பரேட்டர், ஃப்ளக்கு, ஸோ இதுதான் வேறு கம்ப்ளைண்ட்டே இருக்காது. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து பேட்டரி கம்பல்சரி பேட்டரி க்ளீனாக இருக்கணும். வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இனி எப்பவுமே பார்த்தீங்கன்னா Yamaha RX தான் நிறைய பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுசுகி மேக்ஸ் 100, SD ஜாவா நிறைய பைக்ஸ் வந்துருக்கு. பல்சர் 220, Yamaha R15 வெளியே இருக்குது. ஆனால் நான் பிடிக்கவே முடியல, கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் ரெஃபர் பண்ணி வந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி இருக்குது? ஏன்னா கிறிஸ்மஸ் கண்டிப்பாக உங்கள் சேனல் பேர் சொல்லி யாராவது வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே பண்ணித்தரேன். நான் டிஸ்கவுண்ட் பண்ணியே பண்ணித்தரேங்க. பெயிண்டிங்காக இருக்கட்டும், இன்ஜின் ஒர்க்காக இருக்கட்டும், வண்டி கொஞ்சம் பிக்கப்லாம் நல்லா இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியே நான் பண்ணித்தரேன். ஓகே. நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஆனால் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா பொறுமையாக சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது வந்து கொஞ்சம் லேட்டாக எடுத்துருப்போம். நடுவில் 1 hour பார்த்தீங்கன்னா அண்ணனை பிடிக்கவே முடியல. 3-4 வண்டி வந்துட்டே இருக்குது. அண்ணனும் ப்ராப்ளம் அட்டன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் பைக்ஸ் வச்சுருக்கீங்க, ஃபுல் ரெஸ்டாரேஷன் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், பைக் பெயிண்டிங் பண்ணணும், பைக் ஸ்பேர்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா சென்னை 1008 இருக்கக்கூடிய டாலர் ரேசிங் சுரேஷ் அண்ணன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் அண்ணனோட சேர்ந்து பண்ண போகிறோம். கடையோட ஷாப்போட மேப் லொகேஷன், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம அதுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறதுல பாய் ஃப்ரம் ARK.